Hi friends, welcome to Classic Channel. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டெசர்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் என்னென்ன பொருளுக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இளநீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் அகார் அகார். அகார் அகாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹல்வா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கடல் பாசியோட எம்ஆர்பி ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் வந்து 40 ருபீஸுங்க. ஸோ இதான் கடல் பாசி, தெரியுதா? இதுதான் கடல் பாசிங்க. ஸோ இந்த கடல் பாசியோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி நம்மளோட கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது, முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது, சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துதுங்க. இது எல்லாமே இந்த அகார் அகாரோட யூசஸ். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கடலோர பகுதிகளில் கிடைக்கிறனால தான் இதுக்கு என்ன பேர்னு சொல்கிறாங்கன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வாங்குங்க எப்படி இந்த டெசர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இளநியை வந்து உடைச்சாச்சுங்க. இளநியில் உள்ள தண்ணி, அந்த இளநியில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பவுல் வச்சு அதில் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன், ஒரு டம்ளர். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அகாரை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது ஃபுல்லாகவே அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகி, எந்த ஒரு அகார் அகாரும் இருக்கக்கூடாது, அந்த ஸ்டிக்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே தண்ணியோட மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே சேர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் அகார் அகாரை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பாத்திரத்தில் பேனை ஆன் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ தாங்க நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோங்க. அகார் அகார் பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த ஸ்டிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷைனிங்காக இருக்குல்ல. இது கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே என்ன இருக்கணும்னா ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணும். ஃபுல்லாக கரைஞ்சால் மட்டும்தான் நம்ம பண்ணுறது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கரைய வச்சிடணும். ஓகேங்க, ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு, மேக்ஸிமம் அவ்வளோமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ நான் வந்து ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் என்ன எடுத்துருக்கேன்னா சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த சுகரை வந்து இதோட நான் ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த சுகரும் நமக்கு ஃபுல்லாகவே என்ன ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடணும். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து இளநீரும் அதில் உள்ள அந்த கோகோனட்டையும் நம்ம சேர்க்க போகிறோங்க. இளநீர் ப்ளஸ் அந்த தேங்காயும் இதோடய நம்ம சேர்த்துருவோம். சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப்பு இளநீர் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த இளநீர் தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இதோடையே பார்த்திங்கன்னா அந்த இளநீரில் உள்ள அந்த தேங்காய் இருக்குல்லங்க, அதையும் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்க, இவ்வளோதான். இப்போ நம்ம இதை எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோங்க. இப்போ இன்னும் இறக்குன இந்த இளநீர் வித் அகாரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்ற போகிறோம். எஸ், நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. இது எதுக்காக நம்ம பிளேட்டில் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு அந்த ஜெல்லியோட அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம பிளேட்டில் மாற்றிருக்கிறோம். பீஸ் போடுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 hours நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக இது வந்து செட்டில் ஆயிரும். இல்லை நமக்கு இமீடியட்டாக இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டா போதும். ஒரு வித்தின் 1/2 an hour உங்களுக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நான் அதனால் எனக்கு அது வேணாம். ஸோ நான் 2 hours வரைக்கும் நான் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 hours அப்புறம் பாருங்கள், நல்லா அழகாக செட் ஆகி வந்துடுச்சு. நம்ம இப்போ இதில் பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல, நல்லா அழகாக அந்த ஜெல்லி அழகாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.